வாழும் என் தெய்வமே, என்னை இயக்கும் இதய துடிப்பே, ரசத்தில் வசிக்கும் என் தெய்வமே, அன்பின் உருவே அருளின் ஊற்றே, அப்பத்தில் வாழும் என் தெய்வமே, என்னை இயக்கும் இதய துடிப்பே, ரசத்தில் வசிக்கும் என் தெய்வமே. அப்பத்தில் வாழும் என் தெய்வமே, என்னை இயக்கும் இதய துடிப்பே, ரசத்தில் வசிக்கும் என் தெய்வமே. இறைவன் அழைக்கும் நல் பலியிடுமே, இனிதாய் கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல் பலியிடுமே, இனிதாய் கலந்திடுவோம். புது உறவு மலர்ந்து புது வழியும் திறந்து இறை அருளின் நிறைய நம்மை அழைக்கின்றார். புது இனிய பலியில் என்று கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் பலியிலே இனிவாய் கலந்திடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்வோம். ஆயுதங்கள் இல்லாமல் போர்க்களம் போகலாம், அவநம்பிக்கையோடு அடுப்படியும் தாண்டாதே. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்று இறைச்சிக்குளம் இறை குடும்பத்தின் அங்கத்தினர்களாகிய நம் அனைவருடைய இதயங்களும் மகிழ்ச்சியிலும் நன்றியிலும் நிரம்பியுள்ளன. நம்பிக்கையால் நலம் தரும் நம் பாதுகாவலர் தூய யூதா ததேயுவின் விழாவை நாம் இணைந்து கொண்டாட ஒன்றிணைந்திருக்கிற இவ்வேளையிலே உங்கள் அனைவரையும் மறைக்கல்வி மன்றம் மற்றும் பங்கு இறைமக்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இன்றைய நாளின் சிந்தனையாக நம்பிக்கையில் நலம் தரும் புனிதர் பாதையில் திருப்பயணிகளாய் என்பதாகும். மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ், நம்பிக்கை என்பது மாயை அல்ல, அது கடவுளின் வாக்குறுதி மீது நம் நிலைத்த நம்பிக்கை என்று கூறுவார். புனித அன்னை தெரசா, நம்பிக்கை உள்ள இடத்தில் அதிசயம் பிறக்கும் என்பார். இன்றைய விழா நமக்கு அதை நினைவூட்டுகிறது. நம்பிக்கை கொண்ட இதயம் எப்போதும் கடவுளின் அருளை காணும். நம்பிக்கை என்பது இருளிலும் ஒளியுண்டு என்று மனம் சொல்லும் குரல். சிந்தனையை தனதாக்கி வாழ்ந்தவர் நம் புனிதர். அவர் நம் வாழ்க்கையில் நம்பிக்கையால் நலம் தரும் திருத்தூதராக திகழ்கிறார். இயேசுவின் 12 திருத்தூதர்களில் ஒருவராகிய இவர் தம் வாழ்வின் ஒவ்வொரு தருணத்திலும் இயேசுவின் அன்பையும் கருணையையும் வெளிப்படுத்தியவர். துன்பங்களிலும் சோதனைகளிலும் கூட நம்பிக்கை இழக்காத உறுதியின் உன்னத சின்னமாக இன்றும் திகழ்கிறார்.
அன்பிற்கினியவர்களே, இன்றைய திருப்பலி ஒரு விழா மட்டுமல்ல, நம் நம்பிக்கையின் புதுப்பிப்பு. நம் புனிதர் நம்மை கிறிஸ்துவின் பாதையில் வழிநடத்தும் ஒளியாக இருந்து நம் வாழ்வின் இருள் சூழ்ந்த பாதைகளில் இறைவனின் இறை நம்பிக்கை என்னும் ஒளியை ஏற்றி வைக்கிறார். நம் புனிதர் இன்று நமக்கு சொல்வது, நீங்கள் நம்பிக்கை இழக்காதீர்கள், கடவுளின் அருள் எப்போதும் உங்களுடன் இருக்கிறது என்பதாகும். நம்பிக்கையை புதுப்பிக்கின்ற திருப்பயணிகளாகிய நாம் நம் இதயங்களை கடவுளின் பால் எழுப்புவோம். நம் குடும்பங்களின் அமைதி, நம் குழந்தைகளின் வளர்ச்சி, நோயாளர்களின் நலன், கடவுளின் குழந்தைகளின் நலன், நம் சமூக ஒற்றுமை ஆகியவற்றிற்காகவும் மன்றாடுவோம். நம் ஆலயத்திற்காக உழைத்த நம் முன்னோர்களையும் சிறப்பாக அர்ப்பணிப்புடன் பணியாற்றும் நம் பங்கு அருள் பணியாளர்களையும், இந்த ஆலயம் உருவாக உழைத்த முன்னாள் அருட்பணியாளர்களையும், இன்றைய விழா திருப்பலியை நிறைவேற்றுகின்ற அருட்பணியாளர்களையும் நன்றியோடு நினைத்து பார்ப்போம். அவர்களின் தியாகங்களுக்காக நம் நன்றியை நம்பிக்கையின் சாட்சியாக வெளிப்படுத்துவோம். கைவிடப்பட்டவர்களின் பாதுகாவலராகவும் நம்பிக்கை இழந்தவர்களின் நம்பிக்கையாகவும் இயலாதவற்றை இயற்றுபவராகவும் இருக்கின்ற நம் புனிதரின் பரிந்துரையால் நாம் நம்பிக்கையில் புதுப்பிறப்படைந்து கடவுளின் நம்பிக்கையை வெளிப்படுத்தும் சக்தியாக அனைவரும் திகழ்வோம். நம் புனிதரின் பரிந்துரையால் நம் இதயங்களில் நம்பிக்கையின் தீபம் சுடர்விட்டு எரியட்டும். நம் குடும்பங்களில் அன்பும் அமைதியும் நலனும் நிலைக்கட்டும் என ஒருவர் மற்றவருக்காக இப்பலியில் மன்றாடுவோம். அன்பிற்கினியவர்களே, நம்முடைய குடும்ப விழாவினுடைய இறுதி நாள், அருளின் நாள், ஆசீரின் நாள். புனிதருடைய பரிந்து பேசலால் நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளையும் நலன்களையும் நினைத்து இந்த விழா நாட்களிலே நன்றி சொல்லி இருக்கிறோம். இந்த நாளின் இறுதி நாளாகிய இன்று ஆழமாக இதயத்திலிருந்து அவருக்கு நன்றி சொல்வோம், கடவுளுக்கு நன்றி சொல்வோம். இனி வருகிற நாட்களில் இறைக்கரம் நம்மை பாதுகாத்து வழி நடத்த இந்த பலியிலே மன்றாடுவோம். இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசுவை முதல் முறையாக நற்கருணை வடிவிலே உட்கொள்ள இருக்கிற நம்முடைய அன்பு பிள்ளைகள் சிந்தித் எஸ் வேதம் மற்றும் அஸ்வினி, இவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். இறை அருளும் ஆசீரும் இவர்களை தொடர்ந்து வழிநடத்த நம்பிக்கையில் இவர்கள் வளர்ந்திட இந்த பலியிலே மன்றாடுவோம். மேலும் இந்த விழா நல்லபடியாக நிறைவாக நடைபெறுவதற்கு வெவ்வேறு உள்ளங்கள், மனிதர்கள், நம்முடைய பங்கை சார்ந்தவர்கள், பங்கை சாராதவர்கள், உடன் வாழ்பவர்கள் என வெவ்வேறு மனிதர்களுடைய உதவி நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் யாவரையும் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். அவர்களுக்காக இந்த பலியை ஒப்பு கொடுக்கிறோம். பின்வரும் கருத்துக்களுக்காகவும் நமக்காகவும் இந்த பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. லூயிஸ் நித்திலன் ரஃபிமா குடும்பம் நன்றியாக, பிலிப் அல்போன்சால் குடும்பம் நன்றியாக, பிஜோ பில்மா குடும்பம் நன்றியாக, ராஜன் ஷீலா குடும்பம் நன்றியாக, சத்யநேசன் கவிதா குடும்பம் நன்றியாக, அரவிந்த் வெளிநாடு போக, சவுதின் வனிதா நன்றியாக, ஜார்ஜ் அகிலா குடும்பம் நன்றியாக, பேச்சியப்பன் கிரேசி குடும்பம் நன்றியாக, ராஜன் ஸ்டெல்லா குடும்பம் நன்றியாக, பாபு ஸ்டெல்லா குடும்பம் நன்றியாக, செல்வகுமார் வெள்ளமட குடும்பம் நன்றியாக, குமரேசன் நன்றியாக, தங்கராஜ் சாந்தி ஆனந்தி குடும்பம் நன்றியாக, மனோ சிவா குடும்பம் நன்றியாக, ரமேஷ் அம்பிகர் உரிமையாளர் நன்றியாக தொழில் வளம் பெறுக, ஆனந்த் லோட்டஸ் உரிமையாளர் நன்றியாக தொழில் வளம் பெறுக, சைமன் துவாரகா நகர் குடும்பம் நன்றியாக, தங்கம் கண்ணன் வில்லுக்குறி குடும்பம் நன்றியாக, மரிய நேசம் நன்றியாக, செல்வமணி குடும்பம் நன்றியாக, பிரக்ஷன்யா சுபிக்ஷா குடும்பம் நன்றியாக, மரியதாசன் சித்ரா குடும்பம் நன்றியாக, லூபின் வசந்த் சுஜி குடும்பம் நன்றியாக, சேவியர் மெர்பின் குடும்பம் நன்றியாக, ஹேமா வின்சன் குடும்பம் வேண்டுதலாகவும் நன்றியாகவும், தேவதாஸ் சசிகலா மற்றும் பிள்ளைகள் நன்றியாக, கிறிஸ்டி மார்டின் மற்றும் பிள்ளைகள் நன்றியாக, ஸ்டீபன் குடும்பம் மற்றும் பிள்ளைகள் நன்றியாக, தனராஜ் தங்கதேவி மற்றும் பிள்ளைகள் நன்றியாக, சாமுவேல் ஆசா பிள்ளைகள் நன்றியாக, பாரதி ஜோதி மற்றும் பிள்ளைகள் நன்றியாக, ராஜா ஏஞ்சல் சித்ரா பிள்ளைகள் நன்றியாக, அனுஷா ரியானா ரிகானா நன்றியாக,
ஷாஜி அபிஷா குடும்பம் நன்றியாக, ஜஸ்டின் நெஸ்லி குடும்பம் நன்றியாக, சேவியர் ராமன்புதூர் குடும்பம் நன்றியாக, செல்வன் ராஜம் மற்றும் பிள்ளைகள் நன்றியாக, குமார் ஞான செல்வம் பிள்ளைகள் நன்றியாக, ஜஸ்டின் சுரேஷ் அஜிலா பிள்ளைகள் நன்றியாக, ஹென்றி நான்சி மற்றும் பிள்ளைகள் நன்றியாக, பாரதி ஜோதி குடும்பம் நன்றியாக, ராபர்ட் சுபா குடும்பம் நன்றியாக, லூர்து மேரி வில்லுக்குறி குடும்ப நன்றியாக, மார்டின் பிரிசில்லா நன்றியாக, ஆல்ட்ரின் சுகிச் சுஜா சிறுமலர் நன்றியாக, ஜாக்சன் சிந்தியா குடும்பம் நன்றியாக, அமலகிங் ஜான் சிராணி குடும்பம் நன்றியாக, பால்ராஜ் ஹெலன் குடும்பம் நன்றியாக, அருள்ராஜ் அஜிலா குடும்பம் நன்றியாக, லூமி கேத்ரின் பிரியங்கா குடும்பம் நன்றியாக, ஜோஸ் அனிதா குடும்பம் நன்றியாக, ஆண்டனி ரோஜா குடும்பம் நன்றியாக, ராஜா சோபியா வேண்டுதல் பலியாக, ஜோசப் ரிச்சர்ட் ரீட்டா குடும்பம் நன்றியாக, விசுவாசம் நன்றியாக, மனம் வருந்தி மனம் திருந்தி உன்னை சரணடைந்தே, என்னை ஏற்று மண்ணி தருள உண்மை வேண்டி நின்றேன். மனம் வருந்தி மனம் திருந்தி உண்மை சரணடைந்தே, என்னை ஏற்று மண்ணி தருள உண்மை வேண்டி நின்றேன். கருணையின் வேந்தனை எம்மிறைவா, தங்கள் சுயத்தை இழந்து அன்றாடம் எங்களுக்காக உழைக்கும் எங்கள் பெற்றோர்களுக்கு கீழ்படியாமல் மனம் போன போக்கில் வாழ்ந்த தருணங்களை போற்றி நினைத்து மனம் வருந்துகின்றோம். மணித்தருளும் இறைவா, மணித்தருளும். மனம் வருந்தி மனம் திருந்தி உன்னை சரணடைந்தே, என்னை ஏற்று மன்னி தருள உன்னை வேண்டி நின்றேன். வாழ்வின் ஊற்றே இறைவா, ஆலய வழிபாடுகளில் பங்கு கொள்ளாமல், பங்கிற்காக பிறர்க்காக உழைக்காமல், சமூக ஊடகங்களுக்கு அடிமையாகி எங்களை நாங்கள் தொலைத்த தருணங்களுக்காக உம்மிடம் மன்னிப்பு வேண்டுகிறோம். மன்னித்ததிலும் இறைவா, மன்னித்ததிலும். மனம் வருந்தி மனம் திருந்தி உன்னை சரணடைந்தே, என்னை ஏற்று மன்னி தருள உன்னை வேண்டி நின்றேன். ஒன்றிணைக்கும் உன்னத இறைவா, பகைமையும் வெறுப்பும் கொண்டு பழி வாங்கும் எண்ணத்தோடு விட்டு கொடுக்காமல் ஒன்றுக்கொன்று முரணாக ஒத்து வாழ மறுக்கும் எம் எண்ணங்களை நினைத்து மனம் வருந்துகிறோம். எங்களை மன்னித்தருளும் இறைவா, மன்னித்தருளும். மனம் வருந்தி மனம் திருந்தி உன்னை சரணடைந்தே, என்னை ஏற்று மன்னி தருள உன்னை வேண்டி நின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றமுறைகளை மன்னித்து தாம் வாக்களித்த நிலை வாழ்விற்கு நம்மை அழைத்து செல்வாராக. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுவார். உலகினிலே நல்மகத்தோருக்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை பொறுத்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது வீராக மாட்சி பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத என் அரசே, ஆற்றலும்
இறைவனே ஒரு மகனாக ஜெனித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே ஆண்டவராகிய இறைவனே இறைவனின் திருச்செம்மறியே தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே உலகின் பாவம் போக்குபவரே நீரும் மீது இறங்குமே உலகின் பாவம் போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளே தந்தையின் பலத்துக்கும் வீற்றிருப்பவரே நீரும் மீது இறங்குமே நீரொருவரே ஆண்டவர் நீரொருவர் உன்னதர் தூய ஆவியோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த இறைவா, எங்கள் வலுவின்மையில் உமது மீட்பின் வழியில் நாங்கள் நடக்க உம் புனிதரின் எடுத்துக்காட்டையும் பாதுகாவலையும் எங்களுக்கு அளித்தீரே. புனித யூதா ததேயுவின் விழாவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டு வழியாக உம்மிடம் வந்து சேர அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றித்தில் என்றென்று இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. நானே உலகின் ஒளி, என்னை பின் செல்பவன் இருளில் நடவான், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பான் என்கிறார் நம் ஆண்டவர் இயேசு. கடவுள் ஒளியாக இருக்கிறார். வெற்றிக்கும் மகிழ்ச்சிக்கும் இறைவனோடு உடனிருக்கும் அடையாளம் ஒளி. இருளை பழிப்பதை விட ஒளியேற்ற சமூகத்தை ஒளிர்ந்திட செய்வது சிறப்பு. மங்கள விளக்காய், மாறாத சுடராய், அணையாத தாகத்தால் மக்கள் சக்தியை ஒருங்கிணைத்து இறைப்பணியில் தடம் பதித்து இறைவன் ஆசிரை நாம் அனைவரும் பெற இன்றைய வழிபாட்டிற்கு தலைமை தாங்கி நமக்காக ஜெபிக்க வருகை புரிந்திருக்கும் வட்டார முதல்வர் அருட்பணி MC ராஜன் அவர்களை அன்பின் முதல் திரியில் ஒளியேற்ற அழைக்கின்றோம். நீ பிறருக்காக விளக்கை ஏற்றும் போது உன்னுடைய பாதையும் வெளிச்சமாகும் என்ற வார்த்தையின்படி நமது பங்கு சமூகத்தை புனிதரோடு நம்பிக்கையில் இணைந்து பயணிக்க செய்யும் வகையில் நல்லதொரு மறைவுரை மூலம் நம்மை சிந்திக்க வைக்க வந்திருக்கும் அர்ப்பண 2ஆம் திரையில் ஒளியேற்ற அன்புடன் அழைக்கின்றோம். ஞானத்தின் சுடராய், கடவுளின் தூதர்களாய், நம்பிக்கையின் நற்செய்தியாளர்களாய், எரிகின்ற விளக்காக இருந்து தங்கள் அனுபவ இறைப்பணி மூலம் எங்களோடு பயணித்து கொண்டிருக்கும் எங்கள் பங்கு தந்தையர்களை பகிர்வின் 3ஆம் திரியில் ஒளியேற்ற அழைக்கின்றோம். நலம் தரும் இறைவனின் உடலையும் இரத்தத்தையும் அப்பம் ரசம் வடிவில் முதன்முறையாக பெற வந்திருக்கும் முதல் திருவிருந்து குழந்தைகள் அவர்கள் பெற்றோர் மற்றும் ஞான பெற்றோர்களோடு இணைந்து தியாகத்தின் 4ஆம் மற்றும்
5ஆம் திரியில் ஒளியேற்ற அன்புடன் அழைக்கின்றோம். நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள் என்னும் இறை வார்த்தையின்படி கொடியோடு கிளை இணைந்திருப்பது போல பங்கு தளத்தோடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் மறைக்கல்வி மன்றத்தின் நிர்வாகிகளை பகிர்வின் ஒளியேற்ற அழைக்கின்றோம். இறைவனின் ஒளியை தங்கள் பாதைக்கு விளக்காக கொண்டு திறமையோடும் ஞானத்தோடும் நம்பி முதல் 31 வரை உள்ள நம்பிக்கை தரும் இறைவார்த்தைகள் இன்றைய முதல் வாசகமாக நமக்கு தரப்பட்டுள்ளன. திருப்பயணிகளின் பயணம் நம்பிக்கையால் ஆனது. தன்னம்பிக்கை, பிறர் மீது உள்ள நம்பிக்கை, தான் சார்ந்த இனம், மதம், மொழி மீது கொண்ட நம்பிக்கை என நம்பிக்கை பல வகை. இத்தகைய நம்பிக்கைகள் ஒரு நாள் நம்மை சோர்வடைய செய்யும், இலக்கை அடைய தடுமாற்றம் தரும். ஆனால் இறைவன் மீது கொண்ட ஆழமான பற்றும் உறுதியுடனான நம்பிக்கையும் நம்மை ஒரு நாளும் சோர்வடையவோ களைப்படையவோ தடுமாற்றம் அடையவோ விடாமல் நிலை வாழ்வுக்கான இலக்கை அடைய உதவி செய்யும். எவ்வாறு நம் பாதுகாவலர் தூய யூதா ததை இறைவன் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டு புனித நிலைக்கு உயர்ந்து இலக்கை அடைந்தாரோ அதுபோன்று நாமும் நம்பிக்கையால் இலக்கை அடைய இறைவார்த்தைக்கு செவி கொடுப்போம். இறைவார்த்தைகள் எசாயா நூலிருந்து வாசகம். 40ஆம் அதிகாரம் 27 முதல் 31 வரை உள்ள இறைவார்த்தைகள். என் வழி ஆண்டவருக்கு மறைவாய் உள்ளது, என் நீதி என் கடவுளுக்கு புலமையாய். ஏன் யாக்கோபு நீ சொல்வது ஏன்? இஸ்ரேலே நீ கூறுவது ஏன்? உனக்கு தெரியாதா? நீ கேட்டதில்லையா? ஆண்டவரே என்றுமுள்ள கடவுள், அவரே விண்ணுலகின் எல்லைகளை படைத்தவர். அவர் சோர்ந்து போகார், களைப்படையார். அவரது அறிவை ஆய்ந்தறிய இயலாது. அவர் சோர்வுற்றவருக்கு வலிமை அளிக்கின்றார், வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெருக செய்கின்றார். இளைஞர் சோர்வுற்று களைப்படைவர், வாலிபர் நிலை தடுமாறி வீழ்வர். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்போர்களோ புதிய ஆற்றல் பெறுவர். கழுகுகள் போல் இறகை விரித்து உயரே செல்வர். அவர்கள் ஓடுவர், களைப்படையார். நடந்து செல்வர், சோர்வடையார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவரே நீரே என் ஆதரவு, ஆண்டவரே நீரே என் ஆதரவு, என்னை கைதகிலா உறவு. உன்னரம் ஒன்றே வாழ்வின் மரபு, உன்னரம் ஒன்றே நெஞ்சில் நிறையும். ஆண்டவரே நீரே என் ஆதரவு, நீரே என் ஆதரவு. தீமையும் பகைமையும் பெருகீழ்த்தும் வேளையில் தீயன துன்பம் இளையாட்டும் போது
காக்கும் கேடயமே என் இறைவா தலையிடச் செய்கின்ற என் தலைவா என்னை காக்கும் பேரழகமே, என் இறைவா, தலையிடச் செய்கின்ற என் தலைவா. வந்தாடும் நாளில் என் குரல் கேட்டு திருமலை வீட்டு பதிலளிப்பார். கொண்டாடும் நாளில் என் குரல் கேட்டு திருமலை வீட்டு பதிலளிப்பார். ஆண்டவரே நீரே என் ஆதரவு, நீரே என் ஆதரவு. என்னை நோக்கி வந்தாலும் நீரே என் ஆதரவு. இந்த வாங்கன பலனோகும் நேரத்தில் பேரும் புகழும் இழந்து தவித்தாலும் உயிரான உறவுகள் நிகழ்ந்து வெறுத்தாலும் என் வாழ்வின் மாட்சியே என் இறைவா தலை நிமிரச் செய்கின்ற என் தலைவா. மன்றாடும் நாளில் என் குரல் கேட்டு திருமலை வீட்டு பதிலளிப்பார். ஆண்டவரே நீரே என் ஆதரவு, என்னை கையிலா உறவோ பொன்னருள் ஒன்றே வாங்கி தரவு, பொன்னரம் ஒன்றே நெஞ்சின் நிறைவு. ஆண்டவரே நீரே என் ஆதரவு, நீரே என் ஆதரவு. இன்றைய இரண்டாம் வாசகமானது புனித பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 10ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வரையிலான இறை வார்த்தைகளாகும். இறைவன் மீது நம்பிக்கை கொண்டோர் ஒருபோதும் வெட்கமடைய மாட்டார்கள். அவர்கள் கடல் கடந்து சென்று துன்பங்கள், வேதனைகள், நெருக்கடிகள், இடர்கள் அனைத்தையும் தாங்கிக் கொண்டு உயர்ந்த நிலையை அடைந்திருக்கிறார்கள். ஆகவே நாம் தூய பவுலடியாரின் வார்த்தையை கேட்டு இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு வாழும் வரத்தை வேண்டி இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். எழுதிய திருமுகம் 10ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வரை உள்ள இறை வார்த்தைகள். வார்த்தை மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது. இதுவே நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என நாங்கள் பறைசாற்றும் செய்தியாகும். ஏனெனில் இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். இவ்வாறு உள்ளூர நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவார். வாயார அறிக்கையிடுவோர் மீட்பு பெறுவர். ஏனெனில் அவர் மீது நம்பிக்கை கொண்டோர் வெட்கத்திற்கு உள்காக மாட்டார் என்பது மறைநூல் கூற்று. ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. Hallelujah.
அல்லேலூயா இயேசுவை போற்றுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு நற்செய்தி நூல் பிரிவு 11 இறை சொற்றொடர்கள் 22 முதல் 25 வரை. அதற்கு இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், எவராவது இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் விழு என தம் உள்ளத்தில் ஐயம் எதுவுமின்றி நம்பிக்கையுடன் கூறினால் அவர் சொன்னவாறே நடக்கும். ஆகவே உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இவற்றை எல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள். நீங்கள் கேட்டபடியே நடக்கும். நீங்கள் வேண்டுதல் செய்ய நிற்கும் போது யார் மேலாவது நீங்கள் மனத்தாங்கல் கொண்டிருந்தால் மன்னித்து விடுங்கள். அப்போது உங்கள் விண்ணக தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிப்பார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, புனித யூதா பெரியுடைய விழாவினை மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் விழா வாழ்த்துக்களை அன்போடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். நம்பிக்கையால் நலம் பெறும் புனிதருடைய பாதையில் திருப்பயணிகளாய் என்ற அருமையான சிந்தனையை வாழ்வாக்கிட நாம் இன்று அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்றாட வாழ்க்கையில் அவர் நம்பிக்கையின் வரிகள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றன. இயலாது, முடியாது, நடக்காது என்ற சொற்றொடர்களை எல்லா மனிதர்களும் இதயத்திலும் மூளையிலும் பதித்து நடந்து கொண்டிருக்கின்றோம். இவ்விதமான ஒரு வாழ்க்கை பயணம் வசந்தத்தை கொடுப்பதற்கு பதிலாக வறட்சி தன்மையை கொடுத்து கொண்டிருக்கிறது. முயற்சி எடுக்க மறுத்தால் மூச்சு காற்று நின்று போகும். விழுந்து விழுந்தால் சிலந்தியும் நம்மை சிறைபிடித்துவிடும். எழுந்து நடந்தால் எரிமலையும் வழி கொடுக்கும். இத்தகைய நம்பிக்கை வரிகள் நம்மில் நரம்பிழந்து காணப்படுகின்றன. அன்று இஸ்ரேல் மக்கள் நடுவிலும் இத்தகைய அவநம்பிக்கை உணர்வுகள் இருக்கத்தான் செய்தது. அடிமைத்தனங்கள் கொடுத்த சுவாசம், அது விளைவித்த அச்சுறுத்துதல்கள், அது கொடுத்த விருத்தி உணர்வுகள் யாவும் நம்பிக்கை இழந்த ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்தது. எசாயா இறைவாக்கினர் அன்றைய பொழுதில் பயன்படுத்திய நம்பிக்கை தரும் வார்த்தைகளைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம்.
நம்பிக்கை கொண்டு வாழ்கின்ற பொழுது புதிய ஆற்றல் பிறப்பெடுக்கிறது. கழுகுகளை போன்று உயர்ந்து பறக்க முடியும். அது மட்டுமல்ல, ஓடுவோம், சோர்வடைய மாட்டோம், நடந்து கொண்டே இருப்போம், களைப்படைய மாட்டோம். இந்த அருமையான வார்த்தைகளை கொடுத்து அன்று பாதிப்புக்குள்ளாகி இருந்த, கைவிடப்பட்ட மனநிலையோடு இருந்த அந்த மக்களை நிலைநிறுத்திய ஒரு சூழலை பார்க்கிறோம். பவுலடிகளார் ரோமருக்கு எழுதிய திருமுகத்தில் மிக அருமையாக நம்பிக்கை தரும் வார்த்தை கடவுளுடைய வார்த்தை. அந்த வார்த்தை உங்கள் அருகில் இருக்கிறது, உங்கள் வாயில் இருக்கிறது, உங்கள் இதயத்தில் இருக்கிறது. இதை நீங்கள் நம்பிக்கையாக கொண்டிருக்க வேண்டும். அப்படி என்றால்தான் வாழ முடியும் என்ற உணர்வை கொடுக்கிறார். விரக்தி உணர்வுகள், வெறுப்புணர்வுகள், தோல்வி உணர்வுகள், களைப்புணர்வுகள், சோர்வுணர்வுகள் யாரைத்தான் விட்டு வைத்தது? இயேசுவோடு இருந்தவர்கள், இயேசுவோடு உண்டவர்கள், இயேசுவோடு உறங்கினவர்கள், இயேசுவோடு உரையாடினவர்கள் எந்த நிலையில் இருந்த அந்த சீடர்களையும் அது விட்டு வைக்கவில்லை. எனவே சீடர்கள் ஒரு கட்டத்தில் தங்களால் இயலவில்லை, முடியவில்லை என்ற உணர்வை வெளிப்படுத்திய வண்ணமாக இயேசுவிடம் வருகிறார்கள். இயேசு அவர்களுக்கு கொடுக்கிற ஆற்றல் மிகு வார்த்தையைத்தான் இன்றைய நற்செய்தியில் மார்க்கு நற்செய்தியாளர் நமக்கு வழங்கினார். நீங்கள் நம்பிக்கையோடு இந்த மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து கடலில் போய் விழு என்றால் அது அப்படியே நடக்கும் என்ற அருமையான வலிமையான ஆற்றல் மிக்க வார்த்தையை கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கை சூழலுக்கு வந்து சற்று சிந்தித்து பார்ப்போம். சில ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த இறைச்சி குளத்தில் இயலாது என்று இருந்திருந்தால் இந்த ஆலயம் எழுந்து இருக்க முடியுமா? முடியாது என்று சொல்லி இருந்தால் இந்த ஆலயத்திற்குள் இன்று நாம் குடிகொண்டிருக்க முடியுமா? நடக்காது என்று நினைத்திருந்தால் இந்த நற்காரியில் இங்கு நடந்தேறி இருக்க முடியுமா? ஓட வேண்டும், சோர்வடைய முடியாது, நடக்க வேண்டும், களைப்படைய முடியாது என்ற எசாயா வார்த்தை இந்த இறைச்சக்குளம் பங்கு சமூகத்திலும் வேறொன்று இருந்தது. எனவே பல கிராமங்கள், ஊர்கள், பங்குகள் என நீங்கள் நடந்தீர்கள், சோர்வடையவில்லை, ஓடிக்கொண்டே இருந்தீர்கள், களைப்படையவில்லை, உறங்க மறுத்தீர்கள். எனவே உணர்வு பூர்வமாக ஒருங்கிணைந்து வாழுகின்ற தன்மையை கண்முன் வைத்து அருமையான ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்பினீர்கள். கைவிடப்பட்ட மனநிலை இருக்கத்தான் செய்தது. கடந்து வந்த பாதையில் நடந்து வந்த நாட்களை எண்ணி பார்க்கிற பொழுது ஒரு சிறு கிராமம், ஒரு கிளைப்பங்கு என்ற நிலையில் இருந்த ஒரு சூழல் ஒரு பங்கு சமூகமாக மாறி உயர்ந்து வருகின்ற நிலைகளில் சறுக்கல்கள் இல்லாமல் இல்லை. எனும் சறுக்கல்களையும் செதுக்கல்களாக மாற்றி சீரிய சிந்தனைகளை வாழ்வாக்கி நம்பிக்கையோடு நீங்கள் மேற்கொண்ட அந்த நிலையில்தான் இந்த கைவிடப்பட்டோரின் பாதுகாவலர் கைவிடப்பட்ட மனநிலையில் வாழ்ந்த உங்களை கரம் பிடித்து தேற்றி இந்த நிலைக்கு உயர்த்தி இருக்கிறார். எனவே நம்பிக்கையால் நலம் பெறும் புனிதருடைய பாதையில் திருப்பயணிகளாய் எந்த வரிசையில் முதல் இடம் பெறுகின்ற மக்கள் இறைச்சக்குளம் பங்கு மக்களாகத்தான் இருக்க முடியும். உங்களிடமிருந்து இறைச்சுவதற்கு இந்த சமூகம் கற்றிருக்கிறது. உன்னிடம் நம்பிக்கை இருக்கிறது. இந்த நம்பிக்கையிலிருந்து இறைச்சி கொள்வதற்கு ஏராளமானவை ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இது அருமையான ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வை பல்சமய சூழலில் வாழ்கின்ற இந்த பகுதிக்கு வழங்கிக் கொண்டிருக்கிற நீங்கள் நம்பிக்கையால் நலம் பெற்று, நம்பிக்கையால் வாழ்வு பெற்று
நம்பிக்கைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்கின்ற ஒரு அன்பின் சமூகம் என்பதை மறுக்க இயலாது. நம்முடைய பாதுகாவலர் புனித யூதா கதையில் இப்படிப்பட்ட கைவிடப்பட்ட சூழலில் இருந்த சமாரியா, சிரியா போன்ற நாடுகளுக்குத்தான் நற்செய்தி அறிவிக்க சென்றார். இன்று இருக்கிற ஈரான், ருசியா இவற்றில் தான் நற்செய்தியை அறிவித்தார். என்னால் முடியாது என்று அவர் சொன்னதில்லை, இயலாது என்று அவர் சொன்னதில்லை. அவநம்பிக்கையின் சூழல்கள் நிறைந்து கிடந்த அந்த நாடுகளுக்குத்தான் நம்பிக்கையின் வார்த்தைகளை வழங்க அவர் ஆற்றலோடு செல்லுகிறார். அவருடைய பேரே ஆற்றல், சக்தி என்று பொருள்படுகிறது. எனவே அன்பை தன் இதயத்தில் கொண்ட அவர் வெளிச்சு நிறைந்த இதயத்தோடு நற்செய்தியை அறிவிக்க செல்கிறார், அடிவிடுகிறார். அவருடைய கரத்தில் இருக்கிற தடி, அவர் எந்த ஒரு தடியால் தாக்கப்பட்டாரோ அதை குறித்து காட்டுகிறது. அவர் தடியால் அடித்து நொறுக்கப்பட்டார். காரணம், அன்றைய பொழுதில் அங்கிருந்த மந்திரவாதிகள் அல்லது பூஜாரிகள் இவரை விட்டுவிட்டால், இவரை நற்செய்தியை அறிவித்து விட்டுவிட்டால் தன்னுடைய பிழைப்பு போய்விடும் என்ற உணர்வுக்கு தள்ளப்பட்டதால் கொடூரமாக அவரை தாக்கி கொலை செய்தார்கள் என்பது வரலாறு. அத்தனை அடிவிட்டாலும், அவ்வளவுக்கு பெரிய கொடுமைக்குள்ளானாலும் கைவிடப்பட்ட அந்த மக்களுக்கு ஆண்டவரை கொடுத்து அவர்களை நம்பிக்கையில் இணைத்து நிற்க செய்ய வேண்டும் என்ற உணர்வில் ஒருபோதும் அவர் மாறுபட்டு நின்றதில்லை. இப்படிப்பட்ட ஒரு வீர மறைச்சாட்சியை, திருத்தூதரை பாதுகாவலராக நாம் கொண்டிருப்பதில் மகிழ்ச்சி இருக்கிறது, நிறைவு இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு புனிதரை நாம் பெற்றிருப்பது உண்மையிலே சிறப்பு வரம்தான் என்பது உண்மை. இந்த புனிதருடைய பாதையில் திருப்பயணிகளாய் திகழ்வதற்கு தயாராகிக் கொண்டிருக்கிற நாம் இந்த புனிதரிடமிருந்து கற்றுக்கொள்வது என்ன? இவர் ஒரு மாபெரும் நம்பிக்கையாளர். நாம் எல்லோருமே நம்பிக்கையாளர்கள். நம்பிக்கையாளர்கள் என்றால் முன்னேற்பாடுகளை செய்கிறவர்கள். நம்பிக்கையாளர்கள் என்றால் முயற்சிகளை முன்னெடுக்கிறவர்கள். நம்பிக்கையாளர்கள் என்றால் முடியாது என்று நினைப்பவற்றையும் முடித்து காட்டுகிறவர்கள். இந்த மூன்று பாங்கும் இந்த புனிதரிடம் இருந்ததா என்று பார்க்கிற பொழுது, ஆண்டவர் இயேசுவோடு இவர் பயணித்த பொழுது என்னெல்லாம் ஆண்டவர் இயேசு நற்செய்திகளை செய்ய புறப்பட்டாரோ அதற்கு முன்பாகவே இவர் சென்று முன்னேற்பாடுகளை செய்த நபராக இருந்திருக்கிறார். ஏனைய திருத்தூதர்களை போன்ற அல்ல. இந்த யூதா என்னும் திருத்தூதர் ஆண்டவர் இயேசு எங்காவது புதுமைகள் நிகழ்த்து சென்றார், அதற்கு முன்பாகவே அங்கு சென்று முன்னேற்பாடுகளை செய்தார். காரணம், அவருக்கு ஆண்டவர் இயேசுவின் மீது இருந்த அளவு கடந்த நம்பிக்கை, அவருக்கு மக்கள் இயேசுவின் மீது கொண்டிருந்த நம்பிக்கையை உறுதியாக பார்த்த நிலை. எனவே ஆண்டவர் இயேசு வருகிறார், வருவார், செய்வார், செய்து முடிப்பார், நீங்கள் நலம் பெறுவீர்கள் என்று அந்த மக்களை தயாரிக்கின்ற ஒரு நிலையில் ஈடுபட்டவர். அந்த தளத்தை தயாரிக்கின்ற ஒரு நிலையில் தன்னை வணங்கியவர். அது மட்டுமல்ல, ஏழை தூதர்களை போன்று அடங்கி ஒடுங்கி அச்சுறுத்தலுக்கு பயந்து இருந்த ஒரு புனிதரும் இவர் இல்லை. இயேசுவினுடைய உறவினரின் கூட பாராட்டப்படக்கூடியவர் தான். இயேசுடைய
முகம் இவருடைய முகம் போல் காட்சியளிக்கிறது என்று சொல்லப்படுகிறது. எனவேதான் இயேசுவுக்கு பதிலாக இவரை பிடித்து கொண்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் யூதாஸ் இஸ்காரியோத்து இயேசுவை முத்தமிட்டு காட்டிக் கொடுக்க வேண்டிய ஒரு அவசிய நிலை வந்தது என்று கூட சொல்லுகிறார்கள். அந்த அளவுக்கு இயேசுவோடு இணைந்து இருந்தவர்தான். எனினும் எல்லா நிலைகளிலும் இறுதி ராவணனின் போது கூட இவர் முயற்சிகளை மேற்கொண்டார் என்பது தெளிவுபடுத்தப்படுகிறது. எல்லாரும் வாய்மூடி இருப்பார்கள், இவர் மட்டும்தான் கேட்பார், இயேசுவே நீர் உலகிற்குமை வெளிப்படுத்தார், எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறீரே என்ற வார்த்தையை பயன்படுத்துவார். அந்த அளவுக்கு எல்லா சந்தர்ப்பங்களிலும் சூழல்களிலும் முயற்சிகளை முன்னெடுப்புகளை எடுத்து நம்பிக்கையை ஆழப்படுத்தியவர் நம்முடைய புனிதர் யூதாஸ். முடியாது இயலாது என்பதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்தவர். எனவேதான் மெசபடோமியாவில் எடிசா என்னும் இடத்தில் வாழ்ந்த மன்னர் அவர் ஒரு தொழிலாளியாக இருந்து கொண்டிருக்கிறார். எனவே ஒரு பாரம்பரிய புனைவு இருக்கிறது. அவர் இயேசுவுக்கு கடிதம் எழுதுவார், எப்படியாவது உங்களுடைய திருமணத்தை ஒரு துணியில் பதித்து எனக்கு கொடுத்து அனுப்ப வேண்டும் என்று. அப்பொழுது அரசனுடைய அவையிலிருந்து ஒருவர் செல்வார், ஆனால் இயேசுடைய முகம் ஒளிந்து கொண்டிருக்கும், அவரால் துணியால் அந்த முகத்தை பதித்து கொண்டு வர முடியாது. எனவே இயலவில்லையே முடியவில்லை என்ற வருத்தத்தோடு வருவார். அரசனுடைய மேல் தீராதோ என்ற ஒரு தயக்கத்தோடு இருந்து கொண்டிருப்பார். அப்பொழுது இந்த யூதா கதையில்தான் அந்த ஆண்டவர் இயேசுடைய முகத்தை மிக அருமையாக வரைந்து அந்த படத்தை அனுப்பி கொடுப்பார். நம்பிக்கையோடு அந்த அரசன் அந்த படத்தை பார்க்கிறார். என்ன நிகழ்ந்தது? அரசனுடைய தொழுநோய் நீங்கி போகிறது. அதுவரையிலும் அரசனாக இருந்தாலும் நோய்நொடிக்காளானதால் தொழுநோய்க்காளானதால் தோன்றி நிற்கிற ஒரு மனநிலை, தோல்வியின் உச்சத்திட்ட உணர்வு நிலை, ஒதுக்கப்பட்ட ஒரு நிலை, ஊருக்கு வெளியே உணர்வுவிட்ட நிலையில் வாழ வேண்டிய ஒரு சூழல், அத்தனையும் கடந்து ஆற்றல் வருகின்ற ஒரு நிலையை அவன் பெற்றுக் கொள்ளுகிறார். பாருங்கள், தொழுநோய் நீக்குகிறது. கைவிடப்பட்டு விட்டேன் என்று கதறிக் கொண்டிருந்த அந்த அரசனுக்கு ஆண்டவர் இயேசுவுடைய முகத்தை கொடுத்து இயலாது முடியாது என்றிருந்த அந்த அரசனுக்கு எல்லாம் இயலும் என்பதை உணர்த்திய புனிதர் நம் புனிதர். இப்படிப்பட்ட ஏராளமான அற்புத நிகழ்வுகளுக்கு சொந்தக்காரராக இந்த புனிதர் இருக்கிறார். எனவேதான் இவரை கைவிடப்பட்டோரின் பாதுகாவல் என்று சொல்லுகிறோம். வாழ்கின்ற சூழலில் ஏதாவது ஒரு நிலையில் தொழிலில் நஷ்டம், குடும்பத்தில் துன்பம், இழப்புகள், இறப்புகள் என்று மனிதர்கள் வாடி நிற்கும் வேளையில் இவர் இறைவனிடமிருந்து பெற்றுக் கொடுக்கின்ற வரம் மிகுதியானதாக அளப்பரியமாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. இந்த புனிதர் யூதா திருமுகத்தில் இரண்டு வகையில் மனிதர்களை பிரித்து காட்டுகிறார். ஒன்று கிளர்ச்சியாளர்கள் என்று விவிலியத்தில் இடம்பெறுகின்றவர்களை குறித்து எழுதுகிறார். இன்னொன்று மிக அற்புதமான மனிதர்கள் என்ற வரிசையில் இடம்பெற்ற மோசே, ஏனோக்கு போன்றவர்களை அந்த திருமுகத்தில் குறித்து காட்டுகிறார். 25 வசனங்களை கொண்ட அந்த சிறிய திருமுகத்தில் அவர் கடவுள் மீது கொள்ள வேண்டிய நம்பிக்கையை முன்வைத்து பேசுகிறார். எனவேதான் திருமுகத்தின் இறுதி பகுதியில்
நம்பிக்கையாளர்களுக்கு அவர் சொல்கின்ற 4 காரியங்கள் மிக முக்கியமானவையாக அமைகிறது. முதலில் நம்பிக்கையில் நீங்கள் உங்களை கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லுவார். அடுத்து நம்பிக்கையில் கட்டி எழுப்பப்படக்கூடிய நம்பிக்கையாளர்களாக நீங்கள் கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்து நிற்க வேண்டும். கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருக்க வேண்டிய நீங்கள் தூய ஆவி ஆற்றலோடு வேண்டலில் ஈடுபட வேண்டும். இவ்வாறு தூய ஆவி ஆற்றலோடு வேண்டுகின்ற நீங்கள் கடவுளின் இரக்கத்தை எதிர்நோக்கி இருக்க வேண்டும். நம்பிக்கையால் நலம் பெறும் புனிதருடைய பாதையில் திருப்பயணிகளாய் வாழ வளர முற்படுகின்ற நாம் கடவுளின் நம்பிக்கையில் நம்மை கட்டி எழுப்புவோம். கடவுளின் அன்புள்ளம் வேறொன்று நிற்போம். தூய ஆவியாருடைய துணையோடு வேண்டலில் ஈடுபடுவோம். கடவுளின் இரக்கத்தை எதிர்நோக்கி இருப்போம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியார் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவி வல்லமையார் இறைமகன் நமக்காய் வந்தவராம். கண்ணீர் மறியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். நாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அறிகளை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரங்கும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் துணை வேண்டுகிறேன். பார மன்னிப்பு தூய பெற்று பரிதார வாழ்வில் நிலைத்திடுவேன். திருவாவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உணவின் உயிர்ப்பை நினைவாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புக்குரியவரே, இன்றைய மறையுரையில் நாம் அழகாக கேட்டது போல நம்பிக்கையோடு வேண்டுகிற பொழுது நம்பிக்கையின் ஊற்றும் ஆற்றலுமாய் இருக்கின்ற அன்பு தந்தை தன்னுடைய செல்ல பிள்ளைகளாக நம்மை தொடர்ந்து வழிநடத்துவார் என்கிற அந்த வார்த்தைகளின் அடிப்படையில் ஆண்டவர் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை அடிப்படையாக வைத்து நம்முடைய மன்றாட்டுக்களை இறை தந்தையிடம் எடுத்துரைப்போம். அன்பின் நிறைவாருதி தலைவா எம்மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுவே நிறைவேற்றுவே. அன்பின் இறைவா அருளின் தலைவா எம்மன்றாட்டை ஏற்று
நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது என்ற பொழிந்த எம் இறைவா, திரு அவை என்ற குடும்பத்தை காத்து வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியோர் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்கள் இறைவனின் ஆசிர்வாதத்தை மக்களுக்கு பெற்று தரும் தூதர்களாக திகழவும், தங்கள் பணிகளை திறன்பட செய்ய வேண்டிய அருள் வரத்தினை நிறைவாய் பெற்றிடவும் நீர் கிருபை செய்திட வேண்டிய அருள் தூய ஆவியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறேன். அருளின் தலைவா, என் மன்றாட்டை இயேசு நிறைவேற்றுமே, நிறைவேற்றுமே. நீ நலம் பெறுவாய், மண்ணுலகில் நீடோழி வாழ்வாய் என்று மொழிந்த இறைவா, எங்கள் பங்கு பாதுகாவலரின் குடும்ப பெருவிழாவை கொண்டாடும் இத்தருணத்தில் எம் பங்கிலுள்ள நோயாளிகள் மற்றும் முதியவர்களை பாதம் ஒப்படைக்கின்றோம். நீர் அவர்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து உற்ற துணையாய் உடனிருந்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று புனித யூதா ததையு வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, அருளின் தலைவா, என் மன்றாட்டை இயேசு நிறைவேற்றுமே, நிறைவேற்றுமே. ஞானத்தின் ஊற்றே இறைவா, எம் குடும்ப விழாவின் நிறைவு நாளை கொண்டாடும் இந்த இனிய நாளில் இன்றைய வழிபாட்டை சிறப்பிக்கின்ற மறைக்கல்வி மன்ற மாணவர்களை ஆசிர்வதியும். படிக்கின்ற மாணவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து பெற்றோருக்கும் பெரியோருக்கும் கீழ்ப்படிந்து வாழ நல்ல மனதை அளித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, அருளின் தலைவா, என் மன்றாட்டை இயேசு நிறைவேற்றுமே, நிறைவேற்றுமே. கருணை கடலாம் இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்கள் எம் சமூகத்தில் தேவையில் இருப்பவருக்கு உதவிடவும், படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை அளித்து நல்ல எதிர்காலத்தை கொடுத்திடவும், தன் நலம் மறந்து செயல்படவும் தேவையான அருளை அளித்திடவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, அருளின் தலைவா, என் மன்றாட்டை இயேசு நிறைவேற்றுமே, நிறைவேற்றுமே. வானில் இருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவே இறைவா, இன்றைய நாளில் உமது உடலையும் இரத்தத்தையும் முதன்முறையாக பெற்றுக்கொள்ள வந்திருக்கும் முதல் திருவிருந்து குழந்தைகளை ஆசீர்வதியும். இக்குழந்தைகள் உமக்கும் இந்த சமுதாயத்திற்கும் உகந்த வாழ்க்கை வாழும் வரத்தை அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, அருளின் தலைவா, என் மன்றாட்டை இயேசு நிறைவேற்றுமே, நிறைவேற்றுமே. நமது நல்வாழ்விற்கு தேவையான தனிப்பட்ட வரங்களுக்காக மௌனமாக மன்றாடுவோம். தாயும் தந்தையுமான அன்பு இறைவா, பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடு நாங்கள் எழுப்பிய மன்றாட்டுக்களுக்கு தயவாய் செவி சாய்த்தருளும். எங்கள் இதயத்தின் வேண்டுதல்களையும் நீர் தெளிவாக அறிந்திருக்கின்றீர். இவற்றை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிப்பதால் நாங்கள் தொடர்ந்து உமது அன்பின் சாட்சிகளாக வாழச் செய்தருளும். இன்று எங்களுடைய குடும்ப விழாவை கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் பங்கு சமூகத்தை நீர் நிறைவாக ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்தையும் தொடர்ந்து உம்முடைய பாதுகாப்பிலும் ஆசிரியரும் வைத்து வழிநடத்தும். இறைவா, இந்த பங்கு சமூகத்தை தங்களுடைய தியாகம் நிறைந்த அன்பு நிறைந்த அர்ப்பணத்தால் வழிநடத்துகின்ற பங்கு தந்தையர்களை நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களோடு இணைந்து உழைக்கின்ற பங்கு பேரவையினர், பங்கு நிர்வாகிகள், அன்பிய நிர்வாகிகள், சிறப்பாக இந்த நாளை கொண்டாடி மகிழ்கின்ற
மறைக்கல்வி என்ற ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள் இவர்களையும் நீர் ஆசீர்வதித்து தொடர்ந்து தங்களுடைய பாதுகாவலர் புனித யூதா ததேவை போல நல்ல முயற்சிகளை முன்னெடுப்புகளால் தங்களுடைய பெயரை வரலாற்றில் பதிவு செய்கின்ற நல்ல ஆற்றலையும் ஆசிரியரையும் இவர்களுக்கு தாரும். நோயிற்றிருப்போரை தொட்டு குணப்படுத்தும். எம்மை சுற்றி வாழுகின்ற எம் சகோதர சமயங்கள், சகோதர சபைகளை சார்ந்த உறவுகளையும் நீர் ஆசீர்வதிப்பதால் ஒரே ஆயனும் ஒரே மந்தையுமான ஒரே குடும்பமாக நாங்கள் வாழ்வதற்கு எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். காணிக்கை பவனி. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக பலி எல்லாம் வல்ல நம் தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே,
என் பாதுகாவலர் புனித யூதா ததேயு நினைவு கொண்டாட்டத்தில் இக்காணிக்கைகளை ஒப்புக் கொடுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். நம்பிக்கையாளருக்கு அமைதி ஒற்றுமை ஆகிய கொடைகளை தாராளமாய் வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே தூயவரான தந்தை, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் வாழ்வுக்குரிய செயலுமாகும். இன்றும் உள்ள ஆயரே, உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்தூதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீர். அதனால் அதனை ஆள்வதற்கு உம் திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 பாப்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. எங்கள் மீது கொண்ட அன்பினால் இயேசு பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது தம் திருக்கரங்களில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் திருவுடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் தம் திருக்கரங்களில் கிண்ணத்தை மெடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு கொடுத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இந்த இரத்தம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து எங்களுக்கு வாழ்வு தரும் இந்த அப்பத்தையும் மீட்பை தரும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். நாங்கள் தகுதியற்றவர்கள், இருப்பினும் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டீர், அன்பு செய்கிறீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் உம்மோடு ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தையிலேயோ எங்கள் ஆயர் நசரின் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் இறைவா, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நீர் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களது பாதுகாவலர் புனித யூதா ததேயு, எங்களது மறைமாவட்ட பாதுகாவலர் புனித சவேரியா, எங்களது மண்ணின் புனிதர் புனித தேவசகாயம், மேலும் இவ்வுலகிலும் உமக்கு இருந்தோராய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைவனே நமது தந்தை, நாம் அவரது பிள்ளைகள் என்ற நம்பிக்கையோடு விண்ணகத் தந்தையை நோக்கி மன்றாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று
மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. நமது குடும்பங்களின் அமைதிக்காக மௌனமாக ஜெபிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திருத்துதர்கள் வழியாக எங்களுக்கும் சொன்னீரே. அமைதிக்கு எதிரான எங்கள் வார்த்தைகள், சிந்தனைகள், செயல்பாடுகளை நீர் மன்னித்து உமது மக்களின் நம்பிக்கையையே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் அமைதி, ஒற்றுமை, மகிழ்ச்சி ஆகிய கொடைகளை தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அன்பும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை பரிமாறிக்கொள்வோம். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே, நேரிரக்கம் கைதையும் உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே, உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே, எனக்கு அமைதி அருளும், எனக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை அன்பு செய்வதற்காக மண்ணிற்கு வந்தவர். நம்மை அன்பு செய்ததால் தன்னையே உடைத்து தன் உயிரை நமக்காக கொடுத்தவர். இந்த செம்மறியின் அன்பு விருந்து களைக்க பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை பாதுகாத்து நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வதாக. அருகில் அமர்ந்து நேரம் அவரே ஆன்ம உணவாய் என்னில் வரும் நேரம், இன்ப நேரம், நேரம் இன்ப நேரம். இறைவன் அருகில் அமர்ந்து அன்பை தரும் நேரம், இந்த நேரம் அவரே
உண்மை முழுதும் எனதாக்கினாய். குருதி சிந்தியனை மீட்கும் நேரம் உண்மை முழுதும் எனதாக்கினாய். உயரங்கள் என்னை வாட்டும் நேரம் துணை நின்று வழிகாட்டினாய். என் தேவன் என்னை தேடி வந்த நேரம் என் நிலை மாறுமே, என் இதயம் அவரிலே வாழுமே. இறைவன் அருகில் அமர்ந்து அன்பை தரும் நேரம் இந்த நேரம் அவரே ஆன்ம உணவால் என்னை வரும் நேரம் இந்த நேரம் நேரம் இந்த நேரம். வருந்தி வருந்தி தடுமாறும் நேரம் உந்தன் தோழி என்னை தாங்கினாய். எனக்கு எங்கே வாழ்ந்த நேரம் பகிர்ந்து வாழ என்னை மாற்றினாய். வருந்தி வருந்தி தடுமாறும் நேரம் உந்தன் தோழி என்னை தாங்கினாய். எனக்கு எங்கே வாழ்ந்த நேரம் பகிர்ந்து வாழ என்னை மாற்றினாய். உலகமே என்னை தூற்றும் நேரம் உலகத்து இன்று நீ வந்தாய். உலகமே தோன்றும் நேரம் உலகுக்கு இன்று நீ வந்தாய். உன் பாதை பதிந்ததால் என்னை மறந்தேன், உம்மடி வருகின்றேன், என் உடலில் அனுதினம் பெறுகிறேன். இறைவன் அருகில் அமர்ந்து அன்பை தரும் நேரம் இந்த நேரம் அவரே ஆன உணவா என்னில் வரும் நேரம் இந்த நேரம் நேரம் இந்த நேரம். இறைவன் அருகில் அமர்ந்து அன்பை தரும் நேரம் இந்த நேரம் அவரே ஆன உணவா என்னில் வரும் நேரம் இந்த நேரம் நேரம் இந்த நேரம். இந்த வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கும் உந்த கருணைக்கு அளவில்லையோ தலைவா. இந்த வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, கருணைக்கு அளவில்லையோ தலைவா. எங்கள் குடும்ப விழாவானது மிகவும் மகிழ்ச்சியுடன் நடைபெற எந்த தடையும் இன்று இயற்கை சீற்றங்கள் நேரிடாமல் அமைதியாக நடைபெற நீர் காட்டிய பேரன்பிற்காக நன்றி இறைவா, நன்றி. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எங்கள் நெஞ்சிலே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எங்கள் நெஞ்சிலே. இறைவார்த்தையின் ஒளியில் எங்களை வளர்த்து வரும் எங்கள் பங்கு தந்தையர்களுக்காகவும் எங்கள் மரக்கல்வி மன்ற ஆசிரியர்களுக்காகவும் அவர்களின் மேலான வழிகாட்டுதலுக்காகவும் நன்றி இறைவா, நன்றி. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எங்கள் நெஞ்சிலே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எங்கள் நெஞ்சிலே.
ரத்தினமணி போல உமது உள்ளங்கையில் பொதிந்து கேடுபாடுகள் எதுவும் நேராமல் பாதுகாத்து வழிநடத்தி வந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். நன்றி இறைவா, நன்றி. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எங்கள் நெஞ்சிலே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இங்கு நன்றி மட்டும் எங்கள் நெஞ்சிலே. அன்புக்குரியவர்களே, நம்முடைய பங்குச் சமூகத்தின் குடும்ப விழாவின் விழா நல்வாழ்த்துக்களை மகிழ்வோடு அருட்தந்தையர்கள் அனைவரும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நாள் இனிய நாளாக இருப்பது போல வருகின்ற எல்லா நாட்களும் மகிழ்ச்சி நிறைந்த இறை ஆசி நிறைந்த நாட்களாக அமைய உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். குறிப்பாக உங்களை அன்போடு வழிநடத்துகின்ற பாசமிகு பங்கு தந்தையர்களுக்கும் இந்த நாளை சிறப்பிக்கின்ற மறைக்கல்வி மன்ற ஆசிரியர்கள் மாணவ செல்வங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பங்கில் பங்கு பேரவை, மற்ற பக்த சபைகள், இயக்கங்கள், அமைப்புகள், அன்பியங்கள் அனைவருக்கும் விழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்மை சுற்றி வாழுகின்ற நம்முடைய சொந்தங்கள், சகோதர சபைகள், சகோதர சமயங்களை சார்ந்தவர்களுக்கும் அவர்கள் காட்டிய ஒத்துழைப்பு, உடல் உழைப்பு அனைத்திற்கும் நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இரச்சகுளம் பங்கு சமூகம் ஒரு நல்ல ஆக்டிவான ஒரு பங்கு சமூகம். அதற்காக இறைவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இன்றைய அழகான நம்பிக்கையூட்டுகிற நாம் ஒவ்வொருவரும் நம்பிக்கையின் நாற்றங்கால்களாக திகழ வேண்டும் என்பதை புனிதர் வழியாக அற்புதமாக மறையுரையில் நமக்கு தந்த பாசமிகு தந்தை ஹென்சன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவரும் எழுந்து நின்று இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. கருணை கடலாகிய கடவுளே, புனித யூதாஸ் தேவி நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவு எங்கள் மனங்களையும் இதயங்களையும் புனிதப்படுத்துவதாக. அதனால் நாங்கள் நம்முடைய இறை இயல்பில் பங்கு பெற தகுதியுள்ளவர்களாக வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை தமாசியால் நிரப்புவாராக. இறைவனின் அன்பு பிள்ளைகளாய் அவரது கரம் பிடித்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. எனவே அதில் தேவைப்படுகின்றவர்கள் அதை ஏலத்தில் எடுத்துச் செல்ல உங்களை தாழ்மையாக கேட்டுக் கொள்கின்றேன். குளம் தங்கி வாழும் இந்த காவலரே, அன்பர் இயேசுவின் மறை சாட்சியே, புகழ் பாடுவோம், நன்றி தினம் பாடுவோம், அருள் வர தேடுவோம், அன்பில் உறவாடுவோம். குளம் தங்கி வாழும் இந்த காவலரே, இயற்கை வளம்
இயேசுவின் அருகமத்தில் வாழ்வை கற்றவரே ஆதியில் அருள் நிறைந்து ஆற்றல் பெற்றவரே நாடுகள் பல கடந்து நற்செய்தி தந்தவரே நாடுகள் பல கடந்து நற்செய்தி தந்தவரே தேவிலும் என் கூடை தீர்த்திடுவேன் உம் புகழ் பாடுவோம் நன்றி தினம் பாடுவோம் அருள்வரம் தேடுவோம் அன்பில் உறவாடுவோம் உம் புகழ் பாடுவோம் நன்றி தினம் பாடுவோம் அருள்வரம் தேடுவோம் அன்பில் உறவாடுவோம் இவற்றக்குளம் தங்கி வாழும் எங்கள் காவலரே இயற்கை வளம் தந்தை நாளும் எம்மை ஆழ்ந்தவரே சுற்றான கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் கூறினோ பக்தியாயாராதனை எத்திசையும் கூறினோ எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தூய இடாத தேவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். மடியில் சாய்ந்திட வருகின்றேன் உன் கரங்கள் என்னை என்றும் தேற்றிடுமே உன் மடியில் சாய்ந்திட வருகின்றேன் உன் கரங்கள் என்னை என்றும் தேற்றிடுமே சுமைகளால் உள்ளம் சோர்ந்து போகையிலே உன் இதய நிழல்தானே ஆறுதலே என்னை புரிந்து கொண்ட
இயேசுவே உன் மடியில் சாய்ந்திட வருகின்றேன். உன் கரங்கள் என்னை என்றும் தேற்றிடுமே. உன் மடியில் சாய்ந்திட வருகின்றேன். உன் கரங்கள் என்னை என்றும் தேற்றிடுமே. சுமைகளால் உள்ளம் சோர்ந்து போகையிலே உன் இதய நிழல்தானே ஆறுதலே. என்னை புரிந்து கொண்ட கடவுள் நீரே, என்னை தாங்குகின்ற தந்தை நீரே. என்னை புரிந்து கொண்ட கடவுள் நீரே, என்னை தாங்குகின்ற தந்தை நீரே. இயேசுவே உன் மடியில் சாய்ந்திட வருகின்றேன். உன் கரங்கள் என்னை என்றும் தேற்றிடுமே. வாங்கும் திருநாளாம், புத்துயிரூட்டும் பெருநாளாம். புது நன்மை வாங்கும் திருநாளாம், புத்துயிரூட்டும் பெருநாளாம். இயேசுவின் உடலை நாம் உண்போம், அவரோடு இணைந்து அகமகிழ்வோம். இயேசுவின் உடலை நாம் உண்போம், அவரோடு இணைந்து அகமகிழ்வோம். புது நன்மை வாங்கும் திருநாளாம், புத்துயிரூட்டும் பெருநாளாம். பாலைவனத்தில் மன்னாவை பொழிந்து உண்பித்த நம் இறைவன், பாறையை பிளந்து தண்ணீரை தந்து காத்திட்ட நல் தேவன். பாலைவனத்தில் மன்னாவை பொழிந்து உண்பித்த நம் இறைவன், பாறையை பிளந்து தண்ணீரை தந்து காத்திட்ட நல் தேவன். ஆடி பாடி ஓசன்னா பாடுவோம், ஆண்டவர் என்னுள்ளே வந்து விட்டார். ஆடி பாடி ஓசன்னா பாடுவோம், ஆண்டவர் என்னுள்ளே வந்து விட்டார். புது நன்மை வாங்கும் திருநாளாம், புத்துயிரூட்டும் பெருநாளாம். புது நன்மை வாங்கும் திருநாளாம், புத்துயிரூட்டும் பெருநாளாம். ஷாபரி பச்சாவா, ஷாபரி பச்சாவா, ஷாபரி பச்சாவா, ஷாபரி பச்சாவா. வானகமிருந்து வையகம் வந்த உயிருள்ள அப்பம் நானே. எந்த தின்று ரத்தத்தை குடிப்பவன் என்றென்றும் வாழ்வானே. வானகமிருந்து வையகம் வந்த உயிருள்ள அப்பம் நானே. எந்த தின்று ரத்தத்தை குடிப்பவன் என்றென்றும் வாழ்வானே. ஆடிப்பாடி ஓசன்னா பாடுவோம்,
அகமகிழ்வோம். இயேசுவின் உடலை நாம் உண்போம், அவரோடு இணைந்து அகமகிழ்வோம். புது நன்மை வாங்கும் திருநாளாம், புத்துயிரூட்டும் பெருநாளாம். നാവിൽ എന്നീശോതൻ നാമം, കാതിൽ എന്നീശോതൻ നാദം, കണ്ണിൽ ഈശോതൻ രൂപം, നെഞ്ചിൽ ഈശോതൻ സ്നേഹം, മനസ്സു നിറയെ നന്ദി മാത്രം. നാവിൽ എന്നീശോതൻ നാമം, കാതിൽ എന്നീശോതൻ നാദം, കണ്ണിൽ ഈശോതൻ രൂപം, നെഞ്ചിൽ ഈശോതൻ സ്നേഹം, മനസ്സു നിറയെ നന്ദി മാത്രം. നാവിൽ എന്നീശോതൻ നാമം. അരികിൽ വന്നു ഉള്ളം തരളിതമായി, കാതിൽ തിരുമൊഴി കേട്ടു നീയൻ പൈതലല്ലേ, ആണിപ്പഴുതുള്ള കൈകളാൽ എന്നെ മാറോടു ചേർത്തണച്ചു. നാവിൽ എന്നീശോതൻ നാമം, കാതിൽ എന്നീശോതൻ നാദം, മഹിയും മഹിതാശകളും എന്നെ പുൽകിടുമ്പോൾ എന്നും നിൻഹിതമറിയാൻ ഹൃദയം പ്രാപ്തമാക്കൂ. എൻഹിതമല്ല തിരുഹിതമെന്നിൽ എന്നെന്നും നിറവേറണം. നാവിൽ എന്നീശോതൻ നാമം, കാതിൽ എന്നീശോതൻ നാദം, കണ്ണിൽ ഈശോതൻ രൂപം, നെഞ്ചിൽ ഈശോതൻ സ്നേഹം, മനസ്സു നിറയെ നന്ദി
ஓகே ஓகே